திருச்சபை வரலாறு ஹிஸ்டரி என்று சொன்னால் எங்கள் எல்லாருக்கும் தெரிந்தது 1947 ஆண்டு. 1947 ஆண்டு செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதியிலே தென்னிந்திய திருச்சபை உதயமாயிற்று என்று எங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த உதயத்திலே ஒரு வரலாறு இருக்கிறது. ஆகையினால் அந்த வரலாறு மிகவும் சுருக்கமாகவாவது எங்களுக்கு தெரிவது அவசியம். 4 வெவ்வேறான மரபுகள் இந்த வரலாற்றுக்குள்ளே வந்து சங்கமம் ஆயின. அந்த 4 வரலாற்றை நாம் எப்படி சொல்லலாம் என்றால் ACPM என்று சொல்லுவோம். A என்று சொன்னால் ஆங்கிலிக்கன்ஸ், C என்று சொன்னால் காங்கிரிகேஷனல், P என்று சொன்னால் பிரெஸ்பிட்டேரியன், M என்று சொன்னால் மெத்தடிஸ்ட். ஆகையினாலே தென்னிந்திய திருச்சபை உருவாகின்ற பொழுது 47ஆம் ஆண்டிலே நீண்ட காலமான உரையாடல்கள், பேச்சுவார்த்தைகள், பலவிதமான மகாநாடுகள் எல்லாவற்றின் பலன். எனவே 4 மரபுகள், 4 ட்ரெடிஷன்ஸ். முதலாவது வந்து ஆங்கிலிக்கன் ட்ரெடிஷன் என்றால் உங்களுக்கு தெரிய வேண்டும். அது உடனடியாக எங்கள் மனதிலே வருவது எபிஸ்கோப்பல் ட்ரெடிஷன், பேராயர் ஆளுகை. ஆகையினால A என்று சொன்னால் ஆங்கிலிக்கன், ஆனால் அதிலே E இருக்கிறது, எபிஸ்கோப்பல் என்று சொல்லக்கூடும். இரண்டாவது காங்கிரிகேஷனல் என்று சொன்னால் அது சபை ஆளுகை, சபை மக்களாலே நடத்தப்படுகின்ற ஒரு அமைப்பு என்று சொல்லலாம். P என்று சொன்னால் பிரெஸ்பிட்டேரியன் என்று சொன்னால் மூப்பர்கள், எல்டர்ஸ். அவர்கள் பிரெஸ்பிட்டர்ஸ் அல்ல, எல்டர்ஸ். அவர்கள் காரியங்களை பொறுப்பாக இருந்தார்கள். 4வது மெத்தடிஸ்ட். ஆகையினால இந்த 4 பேரும் தான் வந்து ஒன்றாக சேர்ந்தார்கள். நீண்டகால உரையாடல், கருத்துக்கள் பகிர்ந்து கொள்ளல் எல்லாவற்றின் அடிப்படையிலே. ஆங்கிலிக்கன் சர்ச் என்று சொன்னால் அதில் 2 பிரதானமான அமைப்புகள் இருக்கின்றன. அந்த பெயர்களாவது உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஒன்று CMS என்று சொல்லுவோம். இன்றைக்கும் ஆங்கிலிக்கன் பாடசாலைகளை CMS ஸ்கூல் என்று சொல்லுவோம். சென்ட் ஜான்ஸ் காலேஜ் CMS ஸ்கூல் என்று சொல்லுவோம், சர்ச் மிஷனரி சொசைட்டி. ஆகையினால CMS. மற்றது சொல்லக்கூடுமானால் SPG என்று சொல்லுவார்கள். SPG என்று சொன்னால் சொசைட்டி ஃபார் ப்ரொபகேஷன் ஆஃப் தி காஸ்பல். சுவிசேஷத்தை, நற்செய்தியை பிரசித்தம் பண்ணும்படியாக வந்திருக்கின்ற ஒரு அமைப்பு. அதனால் ஆங்கிலிக்கன்ஸிலே அமைப்பு வந்து அமைப்பு ரீதியாக பேராயர் ஆளுகை, எபிஸ்கோபசி. அதில் இருந்த 2 பிரதானமான கூறுகள் என்று சொன்னால் CMS, SPG. ஆகையினாலே பொதுவாக ஆங்கிலிக்கன்ஸ் என்று சொன்னால் அது இங்கிலாந்து, பிரிட்டன் என்று நாங்கள் சொல்லலாம். அடுத்தது காங்கிரிகேஷனல் சர்ச்சஸ் என்று சொன்னால் அதிலே வந்து பல இடங்களிலே இருக்கிற மிஷனரி குழுமம் இருந்தது. அதில் கிரேட் பிரிட்டனும் இருந்தது, ஆஸ்திரேலியா இருந்தது. அதோடு சேர்த்து முக்கியமாக பிரதானமாக இருந்தது வந்து ABCFM என்று சொல்லப்படுகிறது, அமெரிக்கன் போர்ட் ஆஃப் கமிஷனர்ஸ் ஃபார் ஃபாரின் மிஷன். பிரதேச திருப்பணிகளுக்காக ஏற்படுத்தப்பட்ட அமெரிக்காவுடைய ஒரு அமைப்புடைய கமிஷனர்ஸ், ஒக்கிரானக்காரர்கள், அக்கிராசனர் என்று சொல்லலாம். அந்த ABCFM தான் பிறகு UCBWM ஆக மாறி குளோபல் மினிஸ்ட்ரிஸாக மாறிட்டு பேரளவில் என்று எங்களுக்கு தெரிய வேண்டும். ஆகையினாலே இது 2வது அமைப்பு. 3வது பிரெஸ்பிட்டேரியன் என்று சொன்னால் அதிலே சர்ச் ஆஃப் ஸ்காட்டிஷ் மிஷன், ஸ்காட்லாந்து திருச்சபையுடைய அந்த அமைப்பு இருந்தது. டச் ரிஃபார்ம் சர்ச் DRC அங்கே இருந்தது. ஆகையினாலே இந்த அமைப்பிலே பாசல் மிஷன் என்று சொல்லுவோம், சுவிட்சர்லாண்டில். அதெல்லாம் இப்போவும் இருக்குது. பாசல் மிஷன் 200வது ஆண்டெல்லாம் வந்தது. ஆகையினாலே அவர்கள் இருந்தார்கள். 4வது மெத்தடிஸ்ட் என்று சொல்லும் பொழுது மெத்தடிஸ்ட் மிஷனரி சொசைட்டி இன் கிரேட் பிரிட்டன், பெரிய பிரித்தானியாவிலே இருந்த மெத்தடிஸ்ட் மிஷனரி சொசைட்டி. ஆனால் பொதுவாக இந்த அமைப்பிலே வந்து சேர்ந்தது முக்கியமாக இந்தியாவிலே பணிபுரிந்த மெத்தடிஸ்ட். அது மறந்துடக்கூடாது. மற்ற இடங்களில் மெத்தடிஸ்ட் வரையில்லை, இந்தியாவிலே பணிபுரிந்த மெத்தடிஸ்ட். ஆகையினால் இதுதான் அந்த 4 குழுமங்களும் வந்து சேர்ந்தது. இந்த வரலாறு தொடங்கினது 47ஆம் ஆண்டிலே உதயம். இந்த வரலாற்று பின்னணியத்தை இப்போ சொன்னேன்.
1901 ஆண்டிலே ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு உருவாயிற்று. 1901 அது என்ன என்று சொன்னால், இந்த பிரஸ்பிட்டேரியன் மிஷன்ஸ் இன் சவுத் இந்தியா, இந்தியாவில் இருக்கிற இந்த மூப்பராளுகை இருந்த சபைகள், பிரஸ்பிட்டேரியன் சர்ச்சஸும் டச் ரிஃபார்ம் சர்ச்சஸும் ஒன்றாக வர கதைத்து கொண்டார்கள். ஆகையினாலே அப்ப பிரஸ்பிட்டேரியன் சர்ச்சஸுக்குள்ள ஒரு ஃபெடரேஷன் அமைப்பு, ஃபெலோஷிப் வந்தது 1901. அதே நேரத்திலே 1904 ஆண்டிலே இந்த காங்கிரிகேஷனல் மிஷன்ஸ் எல்லாம் சேர்ந்தது யாழ்ப்பாணம். அதுக்குள்ளே வந்து பெரிய புலம் 1947 வரையில் யாழ்ப்பாணம் 1904 வந்துட்டு ஒரு ஃபெடரேஷனுக்கு இல்லை. அப்ப 1901 1904 சேர்ந்து 1908 2 பெரிய அமைப்புகள் சேர்ந்தது. இப்போ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். பிறகு நான் உங்களுக்கு அச்சடித்து தருவேன், நீங்கள் சிங்களாக்களுக்கெல்லாம் அச்சடித்து கொடுத்தேன், அப்போ உங்களுக்கு விளங்கும். ஆகையினால ஆரம்பத்திலே என்ன 4 பேர், அந்த 4 பேருக்குள்ள 2 பிரதான பிரிவு. அந்த 2 பிரதான பிரிவில் ஒரு பிரிவு ஒரு சங்கத்தை உருவாக்கிச்சது, அமைப்பு. மற்ற பிரிவு இன்னொன்று உருவாக்கிச்சு 1901 1904. இந்த 2ம் சேர்ந்து 1908 SIUC. ஆகையினால அமெரிக்கன் மிஷனரிமார் இங்கே இருக்கைக்குள்ளேயே SIUC வந்துச்சு. பலருக்கும் தவறான கருத்து இருந்தால் அமெரிக்கன் சிலோன் மிஷன்ல இருந்து CSI வந்தது தவறு. அமெரிக்கன் சிலோன் மிஷன் வந்து உருவாகி எல்லாம் வந்து கணக்கு வந்தது, எக்லிசியாஸ்டிக்கல் கவுன்சில் அப்படி இப்படி நிரம்ப இருந்து பிரதானமாக வந்தது SIUC. CSI உருவாகிக்கல SIUC தான் CSI மாறிச்சு. அது தென்னிந்தியாவிலும் SIUC, மதுரை கேரளா போன்ற இடங்களிலே, யாழ்ப்பாணத்திலும் SIUC யாழ்ப்பாணத்துக்குரியது அல்ல, பல இடத்துல இப்பவும் பார்த்தீங்கன்னா திருவேண்டத்தில் சர்ச்சஸ் பிரக்கெட்டுக்குள்ள நாங்கள் ACM போடுவோம், அவங்க பிரக்கெட்டுக்குள்ள SIUC போடுவாங்க. போனீங்கன்னா திருவேண்டத்தில் கேரளாவில் எல்லா சர்ச்சும் பிரதானமாக SIUC என்று போட்டுக்கொள்வார்கள். ஆகையினால இதுதான் வெரி பிரீஃப் ஹிஸ்டரி என்று நான் சொல்லுவேன். இந்த நேரத்தில் இன்னும் ஒன்றையும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த ஆங்கிலிக்கன் அமைப்புக்கு பெயர் என்ன என்று சொன்னால் ஆங்கிலிக்கன் யூனியன் என்று உங்களுக்கு தெரியும் பலருக்கு, AU. இந்த ஆங்கிலிக்கன் யூனியன் வந்து 80 மில்லியன் மக்களை உள்ளடக்க கொண்டது. தென்னிந்திய திருச்சபை இப்பொழுது 42 லட்சம், 4.2 மில்லியன். பட் ஆங்கிலிக்கன் திருச்சபை யூனியன் வந்து 80 மில்லியன் என்ற 800 லட்சம். ஆகையினால இப்ப யாழ்ப்பாண அத்தியட்சாதீனம் என்று சொன்னால் அது தென்னிந்திய திருச்சபையில் ஒரு பாகம், இந்த 70,000 42 லட்சத்தில் ஒரு பாகம், 42 லட்சம் 800 லட்சத்தில் ஒரு பாகம். CSI is part of Anglican Union. ஆங்கிலிக்கன் யூனியன்ல ஒரு முக்கியமான ஒரு கோட்பாட்டு அமைப்பு இருக்கிறது, அதை சொல்லுவார்கள் ஆங்கிலிக்கன் குவாட்ரிலேட்டரல், லெம்பத் குவாட்ரிலேட்டரல் என்று சொல்லுவார்கள். லெம்பத் தான் அதில் பிரதானமான இடம். இந்த கத்தலிக்ஸுக்கு ரோம் என்ற மாதிரி இங்கே லெம்பத். ஆகையினால லெம்பத் குவாட்ரிலேட்டரல், குவாட்ரி என்றால் 4. அப்ப குவாட்ரிலேட்டரல் 4 இருக்குது, 4 தான் அமைப்பு. இந்த 4ஐயும் விடுத்து ஆங்கிலிக்கன் கம்யூனியன் பேச முடியாது. முதலாவது வேதாகமம், ஸ்கிரிப்சர். வேதாகமம் என்பது ரட்சிப்புக்கு அடுத்த காரியங்களை தன்னகத்தை பொதிந்துள்ளது, பழைய புதிய ஏற்பாடுகள். ஆகையினால ஸ்கிரிப்சர் contains 2 testaments, old and the new, for salvation. இது முதலாவது குவாட்ரிலேட்டரல் ஒன்று வந்துட்டு, ஒரு கால் வந்துட்டு. ரெண்டாவது கால் என்னென்று சொன்னால் அது வந்து எங்களுக்கு தெரிய வேண்டும், creed, பற்றுறுதி அறிக்கை, விசுவாச அறிக்கை. பற்றுறுதி அறிக்கை என்ன என்று சொன்னால் அப்போஸ்தலிக்க நைசிய விசுவாச பிரமாணம். அத்தனாசியஸ் ஒன்றும் இல்லை, இது 2 தான். ஆகினால் அது 2 எங்களுடைய விசுவாசத்தை அறிவிக்கின்ற கருவிகள். மூன்றாவது சக்ரமெண்ட்ஸ், சாக்கிரமெந்துகள், திருவருட்சாதனங்கள். திருவருட்சாதனங்களும் 2 தான், பேப்டிசம், யூக்கரிஸ்ட். அப்ப ஆங்கிலிக்கன் குவாட்ரிலேட்டரல்ல 3 சொல்லிட்டேன் இப்ப உங்களுக்கு. அதாவது ஒன்று ஸ்கிரிப்சர், ரெண்டாவது கால் வந்து creed, மூன்றாவது கால் வந்து எங்களுக்கு என்ன சொன்ன சாக்ரமெண்ட்ஸ்.
இது மூன்றும் வந்து பெரும்பாலும் எல்லா திருச்சபை அமைப்பிலையும் வரும். ஆனால் நாலாவது தான் it makes us significant for the Anglican Union and for us. நாலாவது தான் பிரதானம். அந்த நாலாவது என்னன்னு சொன்னால் ஹிஸ்டோரிக் எபிஸ்கோபேட், வரலாறு சார்ந்த பேராயர் ஆளுகை. ஆகையினால ஆங்கிலிக்கன் யூனியன் இந்த நாலாவதை விட்டு இயங்க முடியாது. என்னிட்ட கத்தோலிக்க பேராயர்கள் 2 பேர் வந்தார்கள், யாழ்ப்பாணம் மன்னார் பேராயர்கள் ஒரு நாள் வந்தார்கள். அவர்களுக்கு இதை சொல்ல பொழுது அன்றைக்கு தான் அவர்களுக்கு பெரும்பாலும் முதலாவது தடவையாக உள்வாங்குகிறார்கள். திரும்ப திரும்ப மன்னார் பிஷப் 1 2 3 4 என்று படமாய் கொண்டு போனேன். சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா வித்தவுட் த ஃபோர்த் ஒன் we cannot exist. ஆகையினால பேராயர் ஆளுகையிலிருந்து நான் சபை ஆளுகைக்கு போகிறேன், மூப்பர் ஆளுகை போகிறேன், அது வேடிக்கைக்குரிய காரணம். அதெல்லாம் கடந்து வந்தது தான் இது. ஆங்கிலிக்கன் யூனியன் உருவாகியக்குள்ள நான் சொன்னேன், நான் இப்படி ஸ்காட்லாந்து மிஷன் வந்துச்சு, இந்த மிஷன் வந்துச்சு, அந்த மிஷன் வந்துச்சு. அப்போ பெரிய போராட்டம் இருந்தது என்னென்றால், நாங்கள் இந்த ஆங்கிலிக்கன் இந்த லம்பத் குவாட்ரிலேட்டரல் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் லம்பத் குவாட்ரிலேட்டரல் இந்த கோட்பாட்டை ஏற்றுக்கொள்ளல, எப்படி இவரை ஏற்றுக்கொள்ளலாம்? இவருக்கு பேராயர்களுக்கு இருக்கேல, இவருக்கு இருக்கேல, இந்த அமைப்புக்கு இருக்கேல. அப்போ கதைத்து சொன்னார்கள், ஓகே ஒரு லைனை கீறுவோம், இந்த நாளில் இப்படி இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளலாம், வில் அக்செப்ட் பண்ணுவோம். ஆனால் இனி அப்படி இருக்க முடியாது. அப்போ வரலாறு தெரியாத ஆட்களுக்கு நாங்கள் அதை சொல்லிக் கொடுக்க வேண்டியது அவசியம். அதான் நான் இந்த டைமை ஐ தாட் இட் இஸ் அப்ரோப்ரியேட், பொருத்தமான நேரம் இதை அறிஞ்சு கொள்ளுவோம். நாங்கள் இந்த பிறகு சந்தர்ப்பம் இருக்கைகள் கேள்வியல் விளக்கம் இருந்தால் கேளுங்க. ஆகையினால 4 basic principles of Anglican or Lambeth Quadrilateral, namely Scripture, Creed, then Sacraments, Historic Episcopate. இப்போ கத்தோலிக்கர்கள் சொல்லுவாங்க பேதுரு முதலாவது பேராயர், பேதுரு ஃபர்ஸ்ட் பிஷப், அங்கே போயிடுவாங்க. அதனால தான் ரோம். அது மாதிரி எங்களுக்கு ஹிஸ்டோரி வரலாறு சார்ந்து வருகிறது என்று சொன்னார்கள். ஆகையினால இதுதான் எங்களுக்கு ஹிஸ்டரி. 2வது மெம்பர்ஷிப், அங்கத்துவம் என்று பார்த்தால் இந்த 47ஆம் ஆண்டில் உருவாகிற பொழுது மொத்த அங்கத்தவர்களுடைய தொகை 10 லட்சம் அளவு, கொஞ்சம் கூட 10 லட்சத்துக்கு. அப்போ அதில் எத்தனை பேர் மெதடிஸ்ட்லேருந்து வந்தார்கள், காங்கிரிகேஷன்லேருந்து வந்தார்கள், ரிஃபார்ம் சர்ச்சிலேருந்து வந்தார்கள், பிரஸ்பிட்டரியன் சர்ச்சிலேருந்து வந்தார்கள், எல்லாம் இருக்குது. நம்பர் அது இப்போ உங்களுக்கு அவசியம் இல்லை. 1 மில்லியன். அதில் 47 1 மில்லியன், இப்போ 67ஆம் ஆண்டு கடந்து 4.2 மில்லியன். வளர்ச்சி எவ்விதம் போகிறதுன்னு பாருங்க. ஏனென்று சொன்னால் Church of South India is not a united church, it is necessarily a uniting church. அது ஐக்கியப்பட்ட சபை என்று சொல்லக்கூடாது, ஐக்கியப்பட்டதும் ஐக்கியமாக்குகின்ற சபையும். Therefore Church of South India is a united and uniting church. இந்த எண்ட் கட்டாயம் வரும். வந்தால்தான் எப்படி இந்த 10 லட்சம் 42 வந்ததுன்றது எங்களுக்கு தெரியக்கூடும். இப்படி மற்ற மரபுகள் இதுக்குள்ள வந்து சங்கமம் ஆயிற்று என்று எங்களுக்கு தெரியக்கூடும். அடுத்த 3வது வந்து ஆர்டைன் மினிஸ்ட்ரி. இதில் தெரிய வேண்டியது குருத்துவ அபிஷேக ஊழியம். உங்களுக்கு தெரியும் 3 வகையானது, பேராயர், பிரஸ்பிட்டர், டீக்கன். அந்த 3க்கும் கீழே இருந்து போகுவாங்க, டீக்கன், பிரஸ்பிட்டர், பிஷப். ஆனால் 3 மேலே இருந்து தான் சொல்லுவார்கள். அது 3வது பாயிண்ட். 4வது பாயிண்ட் வந்து அட்மினிஸ்ட்ரேஷனல் ஸ்ட்ரக்சர். அட்மினிஸ்ட்ரேஷனல் ஸ்ட்ரக்சர் வந்து ஒவ்வொரு ஆதீனம் பேராயத்துக்கும் ஒவ்வொரு தலைமை காரியாலயம், ஒவ்வொரு பேராயம். ஆகையினால ஆரம்பத்தில் 47ஆம் ஆண்டில் 14 யாழ்ப்பாணம் 1. அந்த நேரத்தில் ட்ரெமங்கூர்னு சொல்லுவார்கள், திருவாங்கூர் என்று சொன்னார்கள். இந்த கேரளா எல்லாம் சேர்ந்து திருவாங்கூர், மலபாருங்கெல்லாம் சொன்னாங்க. இப்போ எல்லாம் பேர்களும் மாறிச்சு. 14 காலப்பகுதியில் 21 மாறி சமீபத்தில் 22 மாறிச்சு. வருகிற மார்ச் மாதம் ஸ்பெஷல் சினட் நடக்க போது அதில் 21 வந்து ஒரு 25 26 மாறும். ஏனென்றால் பைஃபகேஷன், ட்ரைஃபகேஷன் எல்லாம் நடக்க போகுது. நார்த் கேரளா, சவுத் கேரளா, மெடாக், கோயம்புத்தூர், கிருஷ்ணா கோதாவரி இவையெல்லாம் பைஃபகேஷனுக்கு கேட்டு அதுக்கு குழு அமைத்து படித்து ஆராய்ந்து அங்கீகரித்து குழு கொண்டு வர போகிறார்கள் ஓட்டு போடுறதுக்கு. ஆகையினால 22 வந்து அடுத்த சினடுக்கு முதல் 26ஆகவோ 27ஆகவோ மாறலாம். இது அட்மினிஸ்ட்ரேஷனல் ஸ்ட்ரக்சர். ஆகையினால இந்த 4 நான் உங்கள் முன்பாக இப்பொழுது சொன்னேன். கடைசியாக நான் நேரத்தை எடுக்காமல், இது மிகவும் முக்கியமானது. உங்கள் எல்லாருக்கும் தெரியும் சர்ச் ஆஃப் சவுத் இந்தியாவுக்கு ஒரு சிம்பிள் இருக்குது. சிம்பிள் என்ற தமிழில் அடையாளம், இலட்சணை.
இலட்சணை அடையாளம் பார்க்க இலட்சணை ஓரளவு எவ்வாறு சமைச்சுட்டு இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், தமிழ் பண்டிதர்கள் இருக்கிறீர்கள். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த சர்டிஃபிகேட் அடித்து கொடுத்தேன் நான் அன்றைக்கு மலையகத்துக்கு. அவ்வளோ பெரிய திருப்தி அல்ல, ஆனால் ஓரளவு திருப்தி இருக்கிறது. இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இதுதான் சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா. நான் இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறேன். பிள்ளைகள் சொல்லுவாங்க, வளர்ந்த பிள்ளைகள், சரியோ? அது என்னென்றால் இந்த அடையாளத்திலே இலட்சணையிலே எத்தனை பிரிவுகளை நீங்கள் காண்கிறீர்கள்? இந்த சிஎஸ்ஐ என்ற சிம்பல்ல எத்தனை கூறு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களோட ஒப்பீனியன் எந்த ஒப்பீனியன் இருக்க தேவையில்லை, இந்த ஒப்பீனியன் உங்களுடைய இருக்க தேவையில்லை. நான் நிற்கிறது மட்டும் வித்தியாசமாக சொல்லுவீங்க. நீங்கள் சொல்லுங்க, பிரச்சனை இல்லை, இதில் ஒரு தவறும் இல்லை. சொல்லுங்க சொல்லுங்க. லிங்கேஸ்வரம் போக பெரிய பிள்ளை, வளர்ந்த பிள்ளை என்ன மறுமொழி சொல்ல பார்க்குறார். நீங்கள் சொல்லுங்க. 4 சரி, 4 சொல்லுங்க பிள்ளை, சொல்லுங்க, பிரச்சனை இல்லை. நீங்கள் காண்றனாலே சொல்லுங்க, பிரச்சனை இல்லை. கேட்கறது வந்து இதுதான் அடையாளம், முழு அடையாளம். இந்த முழு அடையாளத்தில் எத்தனை கூறு இருக்குன்னு கேட்குறேன், எத்தனை டிவிஷன்ஸ். ஓகே, சரி சொல்லுங்க. ஓ, அதெல்லாம் இதுக்கு வருதுன்னு சொல்றீங்க. ஓ, இதில் வந்து இந்த அடையாளம் சிம்பல் படத்துல என்ன இருக்குது? சரிதான், படத்துல எத்தனை இருக்குன்னு கேட்குறேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பார்வை இருக்குது. சரிதான், ஏன்னா நாங்களுக்கு விஷயம் தெரியாமல் படத்துக்கு குரோஸ் இருக்கு. சரியோ, ரைட். இப்ப அறிஞ்சு கொள்ளுங்க, சரியா சொல்றதெல்லாம் விருப்பம். நாங்கள் கணக்கு இப்ப அவர் சின்ன அடுத்த பெரிய பிள்ளை சொல்லிட்டார், நெருப்பு இருக்குன்றார். சரியோ, சரி, நெருப்பும் இருக்கு. சரிதானே? அப்ப நெருப்பு இருக்குது. 2வது சார் நீங்க சொல்லுங்கம்மா. ஒன்று குரோஸ், சரிமே, ரைட். 2வது ஃபயர், நெருப்பு. எங்களுக்கு விஷயம் தெரியாம நாங்க சில பேர் உபயோகிக்கிறோம். என்ன சிம்பிள் அவனுமா இருப்போம். மோட்டோ இருக்குது எங்களோட, அதாவது எங்களுடைய ஒரு கோட்பாட்டு அந்த மகுட பாக்கியம். சரி, ஃப்ளவர், கரெக்ட். சரி, அப்ப நல்ல இன்டெலிஜென்ட் சைல்ட், கை தட்டி விடுவோமா? ஆகையினால 4 அடையாளங்களை சொன்னார்கள். அவர் இடையே நான் கேட்க எல்லாரும் வளர்ந்த போது மாதிரிலாம் 3 நின்றுச்சுனா. சரியோ, நான் 3 கூட்டி 4 ஆக்கி கொண்டு வந்து கடைசியாக விட்டேன். சரியோ, அப்போ இப்போ 4 சொல்லிட்டான். 4 சரி. ஆகையினால எங்களுக்கு தெரிஞ்சது ஒரு சிம்பல், இப்போ 4 சொல்லி போட்டீங்க. அப்போ எங்களுக்கு தெரிஞ்சது பிரதானமானது கிராஸ், சிலுவை. அப்போ அந்த சிலுவை வந்து எதுக்குள்ள உனக்கு ஃபிட் பண்ணி இருக்கிறேன் பாருங்கோ. ஒரு பூவை சொன்ன மல், சிங்களத்தில் மல், சிங்களம் பேசி இப்போ சிங்களம் பெற என்ன மல் இதுல? நெலும் தாமரை. அப்ப நான் சொன்ன இது சுது நெல்லும் இல்லை, இது வந்து வேற நெல்லும். ரைட், ஓகே. 3வது வந்து ஃபயர் என்றது என்ன? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்தில் ஃபயரி டங்ஸ், அக்னிமயமான நாகுகள் வந்து அமர்ந்து. ஹோலி ஸ்பிரிட், அது ஃபயர் அல்ல, ஹோலி ஸ்பிரிட்டினுடைய எக்ஸ்பிரஷன், மேனிஃபெஸ்டேஷன். அப்போ அந்த 3. அப்போ நடக்குது என்ன? சிலுவையை கொண்டு வந்து ஒரு பூவுக்குள்ள வைக்கணும். பூவுக்குள்ள வச்சா அது தாமரை. எல்லா பூ இல்லை, ரோசா பூ இல்லை, அலரி பூ இல்லை, தாமரை. மற்றது ஒரு நெருப்பு அதுக்குள்ள. அப்போ இணைப்பு வந்து என்ன? ஹோலி ஸ்பிரிட். சரி, சிலுவை தான் மையம். ரைட், சரி. இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குற கேள்வி அடுத்தது, இந்த பக்கத்தில் யாரும் ஒரு பெரிய பிள்ளை சொல்லுவாங்க, அதாவது எத்தனை கலர்ஸ் இருக்குது, நிறங்கள், வர்ணங்கள், எத்தனை கலர்ஸ்? இப்போ 4 அடையாளம். 4வது வந்து சிம்பிள், அது எங்களோட மகுட வாக்கியம். சரி, ரைட், ஓகே. சொல்லுங்க கலர்ஸ். சில பேர் கலர் காட்டுங்க, சில பேர் அந்த கலரில் இந்த இதில் இருக்கிற கலர் என்னன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, இது என்ன கலர் பிளைண்டா? சிலருக்கு கலர் தெரியாது. எனக்கு பச்சைக்கு நீளத்துக்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்கிற கஷ்டம். அது கலர் பிளைண்ட் என்று சொல்றது, கலர் பிளைண்ட்னஸ். சொல்லுங்க. சரி, பெரியாக்கள் சொல்லுங்க, பிரச்சனை இல்லை. சரி, இல்லை என்ன கலர்ன்னு சொல்லுங்க முதலாவது.
பர்பிள் ஊதா, கருப்பு சிவப்பு, கருப்பை கொண்டு வந்துட்டாரு இவர். அங்க உதைக்குது. மரத்துக்குரிய கலர் இல்லை, மரத்துக்குரிய கலர் இல்லை, அது தெரியல. இப்போ இதில் என்ன கலரை சூஸ் பண்ணியிருக்கணும்? ஆரேஞ்ச், பிங்க் பிங்க் பார்த்தீங்களா? இப்போ பார்த்தீங்களா, நாங்கள் வெளில கவனமாக இருக்கணும். இப்போ இதிலேயே நான் ஒரு ஃபைல் வச்சிருக்கிறேன், அது அங்கே தான் கொடுத்தார்கள். நான் கொஸ்டின் பண்ணினேன், இங்கே நீளத்தில் அடித்து வச்சிருக்கிறேன். நல்ல வடிவான பேக் நான் வாங்கி வந்துட்டேன். ஆனால் வாங்கி போட்டு தான் கேட்டேன். நான் கேட்டு வாங்க போனால் தந்துருக்க மாட்டாங்க. சரி, வாங்கி போட்டு கேட்டேன், இந்த நீலவன் கையா இருக்குன்னு கேட்டேன். சிஎஸ்ஐ சிம்பிளில் வேர் இஸ் ப்ளூ ஒன்று கேட்டேன். சரிதான், தேர் இஸ் நோ ப்ளூ ஹியர். அப்போ ஒன்று வந்து பர்பிள், ரெண்டாவது பிங்க் அல்லது ரெட், ரத்துப்பாட்டை. சரியோ? சிகப்பு, நர்மதா சிரிக்கிறா சரியா? சிகரம் சரின்னு சொல்றான். சரிதான், ரைட். அது ரெண்டாவது. மூன்றாவது வந்து ஒன்று வயலட். வயலட் பர்பிளையும் பார்க்க வயலட்னு சொல்கிறோம். எல்லாம் பர்பிள், ஓகே ஃபைன். அப்போ ரெட் வந்துட்டு ரெண்டு. மூன்றாவது வேற ஒன்றுமா இது பேர் போடவே இல்லை. சரிதான், ரெட் வந்துட்டுது, பர்பிள் வந்துட்டுது, ஒயிட். ஒயிட் இஸ் த பேக்ரவுண்ட். சரிதான், ரைட், ஓகே. ரெட் என்றால் அர்த்தம் என்ன? வாட் இஸ் த மீனிங் ஃபார் ரெட்? வாட் டஸ் இட் சிக்னிஃபை? உதிரம். உதிரம் என்றால் ரத்தம். ரத்தம் என்றால் டக் டக் இப்படிதான் சொல்லுவோம். ஐ அம் a good teacher. சரிதான், சொல்லுங்க. சிலுவை, ரைட். இன்னும் வாங்க. திருவிருந்து, வாங்க வாங்க, பிரச்சனை இல்லை, எல்லாம் சரி. சொல்லுங்க. ரெட்டுக்கு சொல்லுங்க. ரெட் என்றால் ரத்தம் என்று சொன்னார். உதிரம், ரத்தம், சிலுவை, தியாகம், அர்ப்பணம் எல்லாம் பெறுது. பேசிக்கா என்ன, அடிப்படையா என்ன? பாவமன்னிப்பு, எல்லாம் சரி, எல்லாம் சரி. சல்வேஷன் எல்லாம் சரி. வாழ்வு, லைஃப். ரெட் symbolizes life. இந்த லைஃபுக்குள்ள எல்லாம் வந்துடும் நீங்க சொன்னீங்க. சரி, அப்ப ரெட் கலர் ஏன் சிஎஸ்ஐ சிம்பிள் இருக்குன்றால் டு டெமான்ஸ்ட்ரேட் லைஃப். லைஃப் கிவிங் சிம்பிள் இஸ் கிராஸ். ரெண்டாவது பர்பிள் என்றால் என்ன? பர்பிள் என்னத்துக்கு பயன்படுத்துறது சொல்லுங்க. ராயல்டி, ராஜரீகம், சரி, வேற அப்படி கணக்கு இருக்கு, நீங்க சொல்லுங்க. பர்பிள், பாடுகள், சொல்லுங்க. லென்ட் சீசன், ரைட். ஆளுகை, ராஜரீகம், ஆளுகை, கிங்ஷிப், வேற பர்பிள் என்பது திருச்சபையில் அடிப்படையிலே அது வந்து பயற்றி, பக்தி. பக்தி ஆகையினாலே ஒன்று லைஃப், பக்தி, பயற்றி அல்லது எக்லீசியாஸ்டிக்கல், அதாவது திருச்சபை சார்ந்தது. எக்லீசியா சபை. ஆகையினால சபையில பக்தி இருக்க வேண்டும் என்பது பர்பிள். ஒயிட் சொல்லுங்க. ஒயிட் தூய்மை, பரிசுத்தம், சொல்லிட்டார், எல்லாம் சொல்லிவிட. பியூரிட்டி, பியூரிட்டி. அதனால எங்களுடைய இது வந்து நீங்கள் எல்லா கலரும் என்ன ஜோன் விவசாயம் கண்டவுட கலர்ல அடிக்கக்கூடாது. நாங்கள் சிம்பல் சரி, அவர் அடிச்சேன்னு சொல்லி நான் சொல்றேன், அடிச்சு போடு வேற என்னுடைய சொல்றேன். சரிதானே? ஆகையால இந்த இது நான் சில வேளை சொல்றது பார்த்த கலர்களை தான் சொல்றது போயிட்டு. சரியா? சில பேர் அடி வாய்க்கு வந்தபடி அடிதான். சரிதான்? என்ன கலர் நம்பி இருக்குது? சிவப்பு, பச்சை, போட்டு விடு, பிரச்சனை இல்லை. என்ன கலர் நம்பி இருக்குது? மஞ்சள், போட்டு விடு, அது நல்லா இருக்கும். பச்சை மஞ்சள் நல்லா வரும். ரெண்டாவது சென்ட் பேட்ரிக்ஸ்காரன் வந்துடுவாங்க. சரி, அது சென்ட் பேட்ரிக்ஸுக்கும் தெரிஞ்சு தொடர்பு. சரிதான்? ரைட். அப்போ விளங்குதானே? 4 அடையாளங்கள், 3 பிரதானமானது, 3 அடையாளங்கள், 3 கலர்ஸ், 3 அர்த்தம். இந்த
மூண்டையும் கொண்டு வந்து வடிவ கவனிச்சு கொள்ளுங்கோ. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு மூளைக்கு வேலை தந்துட்டு விடுறேன். அதை நீங்கள் இப்போ சொன்னீங்க, மகுட வாக்கியத்தை யாரும் சொன்னீங்க தீம். மகுட வாக்கியத்தை கொண்டு வந்து மேலே விட்டுருக்கு. மேலே என்ன மகுட வாக்கியம்? that they may all be one. அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கும்படி இயேசு செய்த கடைசி சபம். நானும் நீனும் ஒன்றாயிருப்பது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி உம்மை வேண்டிக் கொள்கிறேன். அப்போ லார்ட்ஸ் பிரேயர், ஹை பிரிஸ்ட்லி பிரேயர்னு சொல்லுவாங்க, பரிந்து மன்றாட்டு சபம், பிரதான ஆசாரிய சபம். அந்த ஒற்றுமை எண்ணத்தின் அடிப்படை பிதாவும் குமாரனும் அடிப்படை, பிதா குமாரன் பரிசுத்தாவின் அடிப்படை. அந்த அடிப்படை எங்களுக்குள்ள இருக்கணும். அதான் பேசிஸ் ஃபார் யூனிட்டி. ஆனால் அதை மேலே போட்டு விடையில கீழே போடுகிறார்கள். சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா, தென்னிந்திய திருச்சபை. நான் இப்போ கிட்டடியில் நான் நுவரடியாக போகிற மாற்றினேன் சர்டிஃபிகேட். அவருக்கு தான் அடித்தான் சர்டிஃபிகேட் கிழிச்சு போட்டு மிச்சம் எல்லாத்தையும் புதுசாக அடிச்சு கொடுத்துறாங்க. த சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா. தேர் இஸ் நோ த சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா, இட் இஸ் சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா. சரி, நாங்கள் சில விடங்களை தெரியாமல் போடுறோம். த போட்டால் டெஃபினிட் ஆர்டிக்கிள் தானே, ஒன்று தானே திருச்சபை, சரிதானே, தர்க்கத்துக்கு சரி. இங்கே த இல்லைங்க. ஆனால் டயசிஸ் சிம்பிளை பார்த்தீங்கள் என்றால் இதெல்லாம் வரும். சிம்பிள் எங்கட பேர் மேலே, மோட்டோ கீழே. அப்படியே எத்தனை பேர் கவனிச்சிங்களோ தெரியாது. எல்லாம் அர்த்தத்தோடு தான் செய்தது. அப்போ that they may be one என்றது, they all may be one என்றது, எல்லாரும் ஒன்றாக இருக்கும்படி என்றது கீழே வருகிறது. யாழ்ப்பாண ஆதீனம் மேலே வருது. ஆகையினால இந்த ரெண்டு சிம்பிளை நாங்கள் பாவிக்கிறது மிகவும் அவசியம். அதனால் இதை நீங்கள் மனதில் வச்சுக்கொள்ளுங்க. இந்த தாமரையை பற்றி ஒன்று மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். தாமரைக்கு வேற என்ன பெயர்கள் சொல்லுவார்கள் சொல்லுங்க? கமலம். கமலத்தில் நல்ல விருப்பமாக இருக்கிறேன். கொஞ்சம் கவனம் இருக்கணும் தர்சினி. சரி சொல்லுங்க. பங்கஜம் என்று சொல்லுவார்கள். என்ன சொல்லுவாருன்னா, இந்திய வரலாற்று பின்னணியத்தில் இதெல்லாம் உருவானது. இந்திய மறை பொருள் இயக்கங்கள், மிஸ்டிக் ரிலிஜன்ஸ், அந்த சமயங்கள், மறை சமயங்கள், அந்த பாரம்பரியங்கள், மரபுகளுடைய தாற்பயங்கள், அர்த்தங்கள் எல்லாம் வந்து செறிந்தன. இந்த பங்கஜம் என்ற சொல்லு அவர்கள் வைத்துக் கொண்டார்கள். சரி, தாமரைக்கு நீங்கள் சொல்லுங்க. தாமரை என்றால் எங்களுக்கு என்ன நினைப்புக்கு வருது சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க. இது நீங்களா சொன்னா கட்டாயம் மனதில் இருக்கும். அழிக்க முடியாது. ஏன் தாமரையை பிடுங்கி போட்டால் அழிச்சு போடுறாங்க, திரும்பவும் முளைக்கும். சொல்லுங்க. துர்ரத்னம் போதும் கூட ஞானத்தை சொல்லுங்க. என்னண்டு? தண்ணி உயர வர தாமரை வளரும். சரி, அங்க வந்துட்டார் ஒரு போயிட்டு. சூரியனை கண்டா மலரும். ரெண்டாவது பாயிண்ட்டுக்கு போயிட்டார். முதலாவது பாயிண்ட் கொண்டு விட்டுட்டார். அந்த வந்துட்டா பார்த்தீங்களோ? சரியோ? அவ கிடைக்காது. சேற்றில் மலர்ந்த செந்தாமரை போல். அங்கெல்லாம் அடுக்கடுக்கா தமிழ் பேசுவோம். சரிதானே? விஷயம் தெரியாம பேச போறோம் இல்ல. சேற்றில சிங்களத்துல மட. சரியா? சரிதான். நன்றி. மட மடமல் மல் மட. அப்ப இந்த பூ இங்க வருது. மட மட் மட் மட்டு மடம் ஒன்றுதான். சேத்துக்களை. அப்ப சேத்துக்களை வளருது. சூரியனை கண்டா மலருது. சாமரன் அடுத்த இது வந்து குணாதிசயம் வந்து சூரியன் இல்லாம போனா நாங்கள் யார்? மட மட். அதுக்குள்ள நாங்கள் வளர்றதுக்கு we need to be dependent on the power from above. சூரியன் சக்தி, வல்லமை, அந்த சக்தியில தங்கி இருக்கும். ஆகையினால எங்களோட ரிலேஷன்ஷிப்பும் எங்களோட டிபெண்டன்சி சார்ந்து இருக்கிற தன்மை இவ்வளவு கருத்தோடு செய்திருக்கிறார். விளங்குதானே? அப்ப நீங்கள் வந்து படங்குறைகளை முட்டை மாறிக்கிற கூடாது. அது எங்களோட டயசிஸ் தான். சரி, அது தென்னிந்திய வட்டம் வட்டம். அப்ப எங்க போடுறதுன்னு சொல்லக்கூடாது. மேலே எங்களோட மகுட வாக்கியம், கீழே தென்னிந்திய திருச்சபை, சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா. நோ டெஃபினிட் ஆர்டிக்கல். சரிதான்? வேலை கவனமாக சொல்லுவோம். ஐ ஹோப் இது உங்களுக்கு பிரயோசனமாக இருக்குமென்னு நினைக்கிறேன். நாங்கள் பிறகு நாங்கள் உங்களுக்கு அச்சடித்து தரலாம். எங்களோட மகுட வாக்கியம் அது இருந்துட்டு செட் ஆகல்ட்டு தான் போகணும். சரி,
கலர்ஸ் எனக்கு உண்மையாக தெரியாது, நான் தெரியாதுன்றே சொல்கிறேன். நாங்கள் இப்போ கனவேர் சொல்லினா நாங்கள் இருக்கா அந்த ஈவன் அதை மாற்றுவோம். இப்போ பார்த்தீங்களென்றால் சிங்களாக பிடிச்சிட்டாங்க இன்றைக்கு. இதுக்குள்ள பார்த்தீங்களென்றால் முந்தி யாழ்ப்பாணத்தை மட்டும் ஷேட் பண்ணி போட்டு விட்டது. அந்த ஷேடெல்லாம் போயிடுச்சு, இலங்கை முழுக்கன்னு வந்துடுச்சு. அப்போ நாங்கள் கால ரீதியில் நாங்களும் வளரத்தானே வரும் சிந்தனையில். நாங்கள் இதற்கு பார்ப்போம், ரெக்கார்ட்ஸை பார்ப்போம் இருந்தால், அல்லது இருந்தார்கள் பழைய காலத்தாக்கள் இருப்பினும் தானே வேறு பேர் திசரா மாஸ்டர் அப்போ திசரா மாஸ்டரை பெரிய ஒரு சின்ன பகுடி இருக்குது. அது பகுடி இல்லைட்டு அவர் ஆர்ட் மாஸ்டர் தான், உங்களுக்கு தெரியும் தானே பல பேருக்கு. மகேஷ் மாஸ்டர் ஸ்டெப் பிரதர். அப்போ அவர் வந்து இங்கே படிப்பிச்சு கொண்டு இருக்கீங்கள, வெளிநாட்டுக்கு போனவர் பெயிண்டர். 2 பேர் ஆர்ட் மாஸ்டருக்கும் பெயிண்டருக்கும் வித்தியாசம் தெரியுதா? ரைட். அங்கே போனால் கிரீக் கம்பெனிக்காரன் எனக்கு அவர் சொன்ன கதை, அவர் என்ன உயிரோடு இருக்க நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளலாம். அப்போ தான் போய் எத்தனையோ மாதமாக போச்சா பொங்கல் ப்ரஷ் கூட தர்றாங்க இல்லையா, சம்பளம் தர்றாங்க அவ்வளோங்க. நான் ஒரு நாள் சொன்னதான், வாட் இஸ் திஸ் பாஸ், ஐ ஹவ் ஸ்பெண்ட் so many months here but you never gave me a brush. அப்போ அவன் சொன்னான், that's a good concern. இதோடு கூப்பிட்டானா, அவன் கிரீக்கில் சொன்னானா, இவருக்கு நாளைக்கு ப்ரஷ் கொடு. அடுத்த நாள் இவர் ப்ரஷ் குழுவும் தானே ப்ரஷ் எடுத்துட்டார். அவன் வந்து இவர் செய்த செயலை பார்த்துட்டு சொல்லாதான், this is the reason I did not give you a brush. இந்த காரணத்துக்கு தான் நான் உனக்கு ப்ரஷ் தரையில்லை. என்ன காரணம் சொல்லுங்க. அப்போ இவர் டின்னுக்குள்ளேயே தோச்சு விட்டுட்டார். இந்த ஹேண்டில் எல்லாம் தெரிஞ்சு அவர் எக்ஸைட்மெண்ட்டில் அது ப்ரஷ் வந்து அந்த தும்பு தானே படணும். இவர் அந்த கைப்பிடியெல்லாம் பட்டுட்டுது. அவன் சொன்னான், ஐ நோ யூ ஆர் குட் அட் பெயிண்டிங் ஆன் பேப்பர் பட் நாட் ஆன் வால்ஸ். பேப்பரில் பெயிண்ட் அடிக்கிறது நீ திறமான ஆள், சுவரில் அடிக்கிறதுக்கு இல்லை. மற்றபடியாக நீ வேறு மற்ற வேலைக்கு போ திருப்பி. அவரே சொல்ல எனக்கு கிரிக்காரன் மாற்றி விட்டு உடனே சரி. அதனால நாங்கள் வேலை கவலையாக இருக்கோம் பிள்ளைகள். தேங்க்யூ வெரி மச் ஃபார் லிசனிங். ஐ ஹோப் திஸ் இஸ் பெனிஃபிஷியல் டு யூ. எல்லாத்துலேயும் அர்த்தம் இருக்குது, கண்ட பாட்டு நாங்கள் போடக்கூடாது. சரி, கலர்ஸ் எல்லாம் கண்ட பாட்டு இருக்கக்கூடாது. மற்றது இன்னொன்றும் சொல்லி முடிக்கிறேன். ஒரு சர்ச்சுக்கு ஒரு பேர் இருக்கலாம். சர்ச் ஆஃப் கிரைஸ்ட் த கிங் கிளிநொச்சி, சென்ட் பால்ஸ் சர்ச் முருகண்டி, சென்ட் பீட்டர்ஸ் சர்ச் மொவனியா, சென்ட் மார்க்ஸ் சர்ச் மல்லாவி, ஷலோம் நகர் சர்ச், தட்ஸ் த நேம் ஆஃப் த பிளேஸ். அதை வச்சிருக்கிறோம். அப்படி ஒவ்வொன்றும் வரும். ஆனால் தனிப்பட்ட சர்ச்சுக்கு ஒரு சிம்பல் இருக்க முடியாது. தட் இஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் சர்ச்சஸ். சரிதான், சில பேர் வச்சிருப்பீங்க ஜெஃப்னா டைஸில், அது வந்து ஒரு பாரம்பரிய முறை. எங்களுக்கு ஒரே ஒரு சிம்பல் தான். அதில் சென்ட் மார்க்ஸ் சர்ச், சென்ட் லூக்ஸ் சர்ச், சென்ட் பீட்டர்ஸ் சர்ச், சென்ட் ஹோலி ட்ரினிட்டி சர்ச் என்று போடலாமே தவிர பெயர். ஆனால் பேர் போடலாம், அடையாளம் வேற வரக்கூடாது. அதை நான் சொன்னால் சில பேர் அந்த ஃபெலோஷிப் இந்த ஃபெலோஷிப் என்று ஒரு சிம்பிள் போடுறார்கள். நான் கூப்பிட்டு சொல்லியிருக்கேன் சில போது மேலே, ஆஸ்க் தெம் டு ரிமூவ் இட் ஃப்ரம் ஃபேஸ்புக். இது பிள்ளை அவங்களுக்கு எடுக்கேட் பண்ணிவிட்டால் விளங்குது உங்களுக்கு. இது சர்ச்சை சவுத் இந்தியாவை யூஸ் பண்ணுங்க. ஆனால் நீங்கள் ஒன்று கிரியேட் பண்ண அப்புறம் ஒவ்வொருத்தரும் ஒரு அர்த்தம் சொல்லுவாங்க. அர்த்தம் கண்டுபிடிச்சவர் போயிடுவார். இசரா மாதமாக அங்கே போய் ஆஸ்திரேலியா இருந்துருவார். விளங்குதாரு கூட நாங்கள் பிடிக்கிறோம். அதை எடுக்கணும். சரி நண்பர்களே, நன்றி உங்களுடைய கவனிப்புக்கு, அவதானத்துக்கு, உங்களோட குறிப்புகளுக்கு. ஐ ஹோப் யூ பெனிஃபிட்டட் அவுட் ஆஃப் திஸ். நீங்கள் வேறு எது பண்ணால் பிறகு டைம் கேட்கல கேளுங்கோ. நாங்கள்